ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு புரோட்டீன் ரிச் காராமணி வச்சு ஒரு வடை. செம கிறிஸ்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். டீ டைமுக்கு நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல பாருங்கள், நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை கலரில் இருக்கிற இந்த தட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா இது ஊறும். இப்போ பயிறு பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போ எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம். இப்போ இதை நான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்தளவு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். நம்ம ஊற வச்ச அந்த பயரை போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக போட்டுட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அரைச்சி தரேன்னு நான் பவுலில் எல்லாம் சேர்த்துட்டேன். இந்த மாதிரி கொரப்பாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக இருந்தால் வடை நல்லா இருக்காது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கலாம். நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா ஆப்பச்சோட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது எதுக்குன்னா ஒரு பைண்டிங்காக நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாகவும் இருக்கும். இப்போ இந்த மாவு நம்ம தேவையான சைஸ்க்கு இந்த மாதிரி பால் மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி வடை நல்லா சன்னமாக தட்டிக்கலாம். தட்டிட்டு உள்ளே இந்த மாதிரி ஓட்டை போட்டோம்னா நல்லா கிறிஸ்பாக வேகும். இந்த மாதிரி உரித்து எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வடையை எடுத்து போட்டுடலாம். இப்போ ஃப்ளேம் மீடியமாக வச்சு நல்லா திருப்பி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த வடையில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரொம்ப இருக்குங்க. எப்பயுமே டாக்டர் பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு ப்ரோட்டீனுக்கு இந்த மாதிரி பயிறு வகையில் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களாம் நல்லா ரிலீஃப் கிடைக்குங்க. டெய்லி ஏதோ ஒரு சுண்டல் வகையை நம்ம வேக வச்சு செய்கிறது கூட இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்ம காராமணி வடை ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.